அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்தியா ஸ்போர் உங்களை வரவேற்கிறது. நுணுக்கமான நிதி தகவல்களையும் உலக நாடுகளை பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளையும் நேயர்களுக்கு வழங்கும் விதமாக நாங்க எங்க சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம். வெளிநாடு வாழ் தமிழர்களோட உரையாடி அவங்களோட வெற்றி கதைகளையும் அனுபவங்களையும் உங்களுக்கு தொடர்ச்சியா வழங்கவும் நாங்க ஆசைப்படுறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பயணிக்க போறது அயர்லாந்துக்கு. இயற்கை வளங்களுக்கு பெயர் போன இந்த ஐரோப்பிய நாட்டுல 90,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தற்போது வாழ்ந்து வருகிறார்கள். நாம இப்ப சந்திக்க போறது திருமதி சுவாதி ஜானகிராமன் அவர்களை. அவங்களோட பயணத்தையும் அயர்லாந்தின் பல சுவாரஸ்யமான கண்காட்சிகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மேம். இந்தியா ஸ்போரோட இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. என் பேர் சுவாதி. நான் சென்னையில தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். அங்கதான் நான் எம்பிஏ பண்ணேன். எம்பிஏ பண்ணிட்டு அங்க ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அயர்லாந்துல இப்போ ஒர்க் பண்றேன். அயர்லாந்துல இப்போ நான் ஒரு 4 வருஷமா இங்க இருக்கேன். நான் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டா இருக்கேன் ஒரு சின்ன ஐரிஷ் பேஸ்ட் கம்பெனிக்கு. சோ நீங்க அயர்லாந்து போன புதுசுல உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? இங்க வந்த உடனே எனக்கு ரொம்ப சென்னையில சுத்தமா அனுபவிக்காதது இங்க ஒண்ணு அனுபவிச்சதுங்கிறது வெதர் தான். ஏன்னா நம்ம ஊர் வந்துல எப்பவுமே வெயில் தான் இருக்கும். எப்ப பாரு நமக்கு ஒரு சன்ன மிஸ்ஸே பண்ண மாட்டோம். இங்க 365 நாள்ல ஒரு 360 நாள் சன்னே தெரியாது. ரொம்ப க்ளூமியா இருக்கும், ரொம்ப கிளவுடியா இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சன்னை. ஃபர்ஸ்ட் வந்த உடனே அந்த ஒரு சன்னை மிஸ் பண்ணதுதான். நிறைய பேர் டெம்பரேச்சரும் சொல்வா, தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஏன்னா டெம்பரேச்சர் சென்னையில எப்பவுமே நம்மளுக்கு இந்த 20 டிகிரிஸ்லாம் வந்தா நம்மளுக்கு அது வின்டர் தான் சொல்லுவோம். இங்க ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி. இங்க எப்பவுமே சிங்கிள் டிஜிட்ஸ்ல தான் இருக்கும். இல்லைன்னா சம்மர் அப்போ மட்டும் கொஞ்சம் டபுள் டிஜிட்ஸ் வரும், 12, 14, 16லாம். பட் டெம்பரேச்சர் வைஸும் இங்க ரொம்ப ஒரு வித்தியாசம். ஸோ வெதர் கிளைமேட் கன்சிடரேஷன்ஸ் தான் எனக்கு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அதே மாதிரி பாப்புலேஷனும். ஏன்னா இங்க பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. நம்ம ஊர்ல எங்க போனாலும் ஜக 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 ஜகன்னு பீப்புள் இருப்பா. அதனால ஒரு சவுண்ட் நிறைய கேட்கும், எல்லாரும் பிஸியா இருப்பாங்க, அவங்கவுங்க வாழ்க்கையில போவாங்க. ஆனா பாக்குறதுக்கு ஒரு நிறைய ஜனங்க இருப்பாங்க. அதுவே ஒரு பப்பா மக்களா இருக்காங்க அப்படி பழகிடும். ஆனா இங்க வந்த புதுசுல அப்படியே நிசப்தமா இருந்தது. முதல்ல ஒரு 2-3 வாரம் எனக்கு தூக்கமே வராது. என்னடா ரொம்ப சைலண்டா இருக்கே. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ரொம்ப ஆட்கள் கம்மியா இருக்கிறதுனால, இடம் நிறைய இருக்கிறதுனால இங்க நிறைய ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். நிறைய ட்ரீஸ் இருக்கும். ஒரு மாதிரி அன்டச்சா நிறைய பிளேசஸ் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஆட்கள் ரொம்ப கம்மி, ஃபுல்லா லான் இருக்கும். ஏன்னா வெதரும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நெசநெசன் கொஞ்சம் மழை பெய்யற ஊரு தான் அயர்லாந்து. ஃபோர்த் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, பீப்புள். நம்ம ஊர்ல எல்லாரோடையும் நம்ம பேசுவோம். நம்ம ஊர்ல கொஞ்சம் பேசுற கல்ச்சர் நம்ம ஊர்லயே ஜாஸ்தி தான் இருக்கு. ஆனா இங்க எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நான் சும்மா கடைக்கு போறேன். ஸோ என் எதிர்க்க யாராவது ஒருத்தர் வரான்னா எல்லாருமே ஹாய் ஹவர் யூ, ஹாய் ஹவர் யூ அப்படின்னு ஒரு கேட்கிற ஒரு இது இருக்கு. நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு ஃபார்மலா கேட்க மாட்டோம். ஆனா நல்லா பழகிடுவோம். அடுத்த நாளே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். ஸோ அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. பட் அவ அதை கேட்கிற ஒரு விதம் ரொம்ப பொலைட்டா இருக்கும். அது நான் ரொம்ப அயர்லாந்துல தான் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா மீதி எல்லா ஊர்லயும் இந்த ஒரு ஹெட் நாட் இருக்கும். பட் இங்க ஹாய் ஹவர் யூ அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் அந்த ஒரு கேட்டுட்டு அதுக்கப்புறம் they'll go on with their இது. அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஒன்னு வித்தியாசமா தெரிஞ்சது ட்ரிங்கிங் கல்ச்சர். அது நம்ம ஊர்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கல்ச்சர் கிடையாது அது. பட் இங்க அது ப்ரிடாமினன்ட் பார்ட் ஆஃப் தேர் கல்ச்சர். அன்றாட வாழ்க்கையில அங்க போய் தொடங்கும் போது நீங்க ஏதாவது சவால்கள் சந்திச்சிருக்கீங்களா? சவால்கள்ன்ற பொறுத்த வரைக்கும் முதல்ல வெதர் தான். ஏன்னா அந்த வெயிலுக்கும் இங்க இருக்கிற குளிருக்கும் ஒரு பெரிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்கும். இங்க இந்த வெதற்காகவே
இன்னைக்கு மழை பெய்யுறதா, இன்னைக்கு குளிர் அடிக்கிறதா, இன்னைக்கு ஆஹ் விண்டியா இருக்கா, அதுக்கு ஏத்த மாதிரி ஜாக்கெட்டை போடு, அதுக்கு ஏத்த மாதிரி ஷூவை போடு, அதுக்கு ஏத்த மாதிரி ஆஹ் சாக்ஸை போடு, அதுக்கு ஏத்த மாதிரி கிளவுஸ் ஹேட் எல்லாம் மாட்டிக்கோ. அப்புறம் தான் ஒரு கடைக்கு போகணும்னாலே அது ஒரு 15 நிமிஷம் ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். வெதர் வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கும் இங்க ரொம்ப. ஏன்னா மழை இல்லைன்னா காத்து இல்லைன்னா குளிர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வெதர் பழகுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சேஞ்சுன்னு பார்த்தோம்னா, ஆஹ் நான் சென்னையில பார்த்திருக்கேன். ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். இங்க வந்து ரெண்ட் வந்து பயங்கர ஜாஸ்தி. ஸோ ஒரு ஹை ஓகே. காஸ்ட் ஆஃப் ஹவுசிங், ஓகே. லிவிங்கே ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் கண்ட்ரி தான் when compared to இந்தியா. எஸ்பெஷலி ஹவுசிங் வந்து இங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி, வாடகைக்கு இருக்கிறதுனாலும் சரி, இங்க ரொம்ப விலை ஜாஸ்தி. மூணாவது வந்து ஹெல்த் கேர். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நம்ம இந்தியால இருக்கோம், ஏதோ வயிறு வலிக்கிறது இல்லைன்னா கால் வலிக்கிறது அப்படின்னா நம்ம ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட டைரக்டா போயிடுவோம். இங்க வந்து சிஸ்டம் அப்படி கிடையாது. இங்க வந்து ஹெல்த் கேருக்கு நீங்க ஒரு தனி சிஸ்டம் இருக்கு. இந்தியா மாதிரி இல்ல. கொஞ்சம் நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணணும், நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ணணும், கொஞ்சம் நிறைய நம்ம எஃபர்ட் எடுக்கணும். அதே மாதிரி சிஸ்டம் பத்தி பேசும்போது ஒர்க்கோட கல்ச்சரும் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒர்க் கல்ச்சர் தான். சேலஞ்சஸ்ன்னு வரும்போது ஐ திங்க் என்னோட வயசுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு சேலஞ்சா ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா, இந்தியால ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு இந்தியால படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இங்க வந்து படிக்கும்போது இல்ல இங்க வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இங்க நிறைய இருக்கும். வேலைன்னு வந்தாலும் சரி, படிப்புன்னு வந்தாலும் சரி, இங்க படிக்கிற விதம் அங்க படிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். இங்க ஒர்க் பண்ற போது வேற மாதிரி இருக்கும், அங்க ஒர்க் பண்ற போது வேற மாதிரி இருக்கும். இது கம்பெனி டு கம்பெனி மாறலாம். பட் லார்ஜ்லி இங்க இருக்கிற நிறைய பேரோட ஒர்க் பண்ணும்போது இங்க இருக்கிறவங்களோட நிறைய கல்ச்சர் தான் ஒர்க்லயும் வந்து வரும். ஸோ எப்படி இந்தியன் கல்ச்சர் இந்தியன் கம்பெனிஸ்ல வருமோ அதே மாதிரி தான் ஐரிஷ் கல்ச்சர் ஐரிஷ் கம்பெனிஸ்லயும் வரும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்றது அது ஒரு சேலஞ்சிங்கான ஆஸ்பெக்டா இருக்கும். அதே மாதிரி ஃபைனலா வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி, அது வந்து ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச். அது வந்து 4 வருஷத்துல சால்வ் பண்ற, ஐ மீன் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற சேலஞ்சும் கிடையாது. நான் வந்து நிறைய பேர் பார்த்திருக்கேன், அவங்க இங்க ரொம்ப வருஷமா இருந்திருக்காங்க, டெகேட்ஸ் கணக்குல இருந்திருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி வருதுன்றது அவங்க ரொம்ப சேலஞ்சிங்கா ஃபீல் பண்ணாங்க. இது வந்து ஒரு இந்தியனா இங்க இருக்கிறதுன்றது, நம்ம ஊர்ல எப்பவுமே ஜெக ஜெகன்னு நம்மள சுத்தி பீப்புள் இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளுக்கு பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கோவர்க்கர்ஸா இருக்கட்டும், நெய்பர்ஸா இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு 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 பெரிய ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இருக்கும். இங்க வந்தோடனே அந்த ஒரு ஸ்ட்ராங், அந்த ஒரு இந்தியன் வேல்யூ உங்களால இங்க கண்டுபிடிக்க முடியாததுனால அந்த ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டியும் நம்மளுக்கு அமைஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். உங்ககிட்ட வந்து யாராவது எனக்கு நான் அயர்லாந்து வரேன், எனக்கு சுத்தி பார்க்கணும் அப்படின்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் என்னென்ன? கண்டிப்பா இங்க அயர்லாந்து வந்து இதுக்கு வந்து இன்னொன்னு ஒரு பேர் இருக்கு. அயர்லாந்து இஸ் நோன் as எமரல்ட் ஐல் அப்படின்னு. ஸோ ட்ரூ டு இட்ஸ் நேம், இந்த ஊர் வந்து ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும், நிறைய மவுண்டன்ஸ் இருக்கும், நிறைய ட்ரீஸ் இருக்கும். ஸோ இங்க நிறைய பீச்சஸ் இருக்கு, மவுண்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹைக்கிங் பண்றவங்க, ட்ரெக்கிங் பண்றவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ரொம்ப நேச்சர் லவர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு இடம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்ன்றது வந்து கிளிஃப்ஸ் ஆஃப் மொஹர்னு சொல்லிட்டு, அது வந்து கால்வேன்னு ஒரு கவுண்டில இருக்கு. அது வந்து வெஸ்ட்ல இருக்கிற ஒரு கவுண்டி. ஸோ கால்வேன்றது ரொம்ப அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல நிறைய இடம் இருக்கு, பட் எனக்கு பிடிச்சதுன்றது அந்த கிளிஃப்ஸ் ஆஃப் மொஹர். அது எப்படி இருக்கும்னா, ஒரு கிளிஃப்ல இருந்து பீச்சை பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜெயன்ஸ் காஸ்வேன்னு ஒண்ணு இருக்கு, அது நார்தர்ன் அயர்லாந்துல இருக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஏரியா. இங்க என்ன நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய இடம் வந்து இங்க ரொம்ப நேச்சர் ஸ்பெசிபிக்கா தான் இருக்கும். அயர்லாந்துல பேசுற இங்கிலீஷ் வந்து நம்ம இந்தியால பேசுற இங்கிலீஷுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? அது வந்து ஒரு யூனிக் வே ஆஃப் ஸ்பீக்கிங்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கு? கண்டிப்பா. ஏன்னா
அவங்க ஃபர்ஸ்ட் அயர்லாண்டுன்னு சொன்னாலே ஆக்சென்ட் தான் இங்க ரொம்ப ஆமா. கஷ்டமா இருக்கும். அயர்லாந்து ஆக்சென்ட் வந்து ரொம்ப கஷ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. வந்த புதுசுல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஆ என்ன சொன்னீங்க அப்படின்னு திருப்பியும் திருப்பியும் அவங்கள கேக்குற மாதிரி இருக்கும். ஓகே. நம்மளுக்கே மனசுல வந்து கூச்சமா இருக்கும். ஐயோ அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. நம்ம என்னடா நம்ம திருப்பி திருப்பி அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்றோமே அப்படின்னு. ம். பட் அவங்க ஃபர்ஸ்ட் தடவை பேசும்போது புரியாது. அதனால புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னொன்னு, இந்த ஊர் வந்து அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா சில ஃப்ரேசஸ் இருக்கும், சில டெர்ம்ஸ் இருக்கும். சோ அதெல்லாம் ஓகே. சொல்லும்போது என்ன சொல்றாங்க புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. பார்க்கும்போது ஹாய் வாட்ஸ் த கிராக் அப்படிம்பாங்க. கிராக்கா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே அவங்களோட டெர்ம்ஸ் ஹவ் ஆர் யூ அப்படின்னா கிராண்ட் அப்படிம்பாங்க. ஐ எம் ஃபைன்னு தான் நம்ம சொல்லுவோம். இல்ல ஐ எம் ஆ. குட் இல்ல ஐ எம் கிரேட்னு தான் சொல்லுவோம். அந்த கிராண்ட் அந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ் வெரி ஸ்பெசிபிக் டு அயர்லாந்து ஆ. ஓகே. இருக்கும். அதனால அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்த உடனே கஷ்டமா இருந்தது. பெஸ்ட் வே என்ன பண்ணணும்னா நிறைய பேரோட இன்டராக்ட் பண்ணதான் இது தெரியும். ம். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஊர்லயே ரீஜன் என்ன ரீஜன்ல இருந்து வராங்களோ அவங்களோட ஓகே. ஆக்சென்ட்டும் ரொம்ப நிறைய மாற்றம் இருக்கும். ஆனா பேச பேச நம்மளால பிக்கப் பண்ணிக்க முடியும். அயர்லாண்டோட உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கும்? குறிப்பா வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம உணவு வகைகள் அங்க சுலபமா கிடைக்குமாங்கிறது தான். இந்த ஐரிஷ் ஃபுட்னு பார்க்கும்போது ஆஹ், நம்ம ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும். ரொம்ப ஸ்பைசஸ் அவங்க ரொம்ப யூஸ் பண்றது ஓகே. கிடையாது. ம். அதே மாதிரி அயர்லாந்துல வந்து டைரி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ ரொம்ப டைரி ஹெவி ஃபுட் அவங்களது நிறைய இருக்கும். இங்க வந்து பீஃபும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தான். ஸோ பீஃப் ஃபுட்டும் இங்க நிறைய சாப்பிடுவாங்க. இங்க ஹெவி மீட் ஈட்டர்ஸ் தான் இவங்க. இங்க வீகன் ஆர் வெஜிடேரியன் கான்செப்ட்ன்றது இங்க ரொம்ப கம்மி. பொட்டேட்டோஸ், பிரெட் அந்த மாதிரி சில இன்கிரீடியன்ஸும் இங்க ரொம்ப ஓகே. ஹெவியா யூஸ் ஆமா. பண்ணுவாங்க. இங்க இந்தியன் ஃபுட் ஸ்பைசஸ்லாம் ரொம்ப நம்ம இந்தியால யூஸ் பண்ற அந்த ஃபுட் ஸ்பைசஸ் ஜீரகம், மல்லித்தூள் அந்த மாதிரி நிறைய நம்ம அங்க யூஸ் பண்ற ஃபுட் ஸ்பைசஸ் இங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ ஓகே. அது ரொம்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இங்க சுலபமா கிடைக்குமான்றதுக்கு வந்து எல்லா வெளிநாட்டுலயுமே எப்பவுமே ஏசியன் ஸ்டோர் இல்ல இந்தியன் ஸ்டோர்னு இருக்கிற மாதிரி ம். அயர்லாந்து நிறைய இந்தியன் ஸ்டோர் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கடையில வந்து கண்டிப்பா வந்து இன்கிரீடியன்ஸ் கிடைக்கும். இந்தியால கிடைக்கிற எல்லா வெரைட்டி ஒரு எல்லா பிராண்ட்ஸுமே இங்க கிடைக்காது. தேவையா இருக்கிற ஒரு பேசிக் ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி சிட்டி டு சிட்டி பொறுத்து இருக்கு. நான் வந்து டப்ளின் கவுண்டில இருக்கிறதுனால பெரிய கவுண்டில ஜென்ரலா கிடைக்கிற ஒரு விஷயம் தான். டப்ளின்ல கண்டிப்பா நிறைய கடை இருக்கு. பட் நிறைய ஸ்டேட்ஸ்ல அது இருக்குமான்றது தெரியாது. பட் பெரிய பெரிய ஸ்டேட்ஸ்ல எல்லாம் கண்டிப்பா கடை இருக்கும். கடை இருக்கிறதுனால கிடைக்கும். வெளியில போய் சாப்பிடணும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்னா அதே மாதிரி நான் இருக்கிற கவுண்டில நிறைய இருக்கு. அதாவது ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணு வந்து இந்தியன் ஃபுட் இந்தியன்ஸ்க்கு கேட்டர் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்மளோட கார லெவல், நம்மளோட உப்பு லெவல், நம்மளோட ஸ்பைசஸ் லெவலோட பண்ற மாதிரி இருக்கும். அந்த கடை கிட்ட போனாலே சுத்தி எப்பவுமே நம்ம ஆட்கள் தான் இருப்பாங்க. அதனால ஆஹா. அதை பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகே அந்த இடத்துல போனா சாப்பாடு நம்மளுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு. ம். ரெண்டாவது வகையான ரெஸ்டாரண்ட்ஸ்ன்றது வந்து இட் இஸ் கேட்டர்ட் ஒன்லி டு இட்ஸ் நாட் ஒன்லி கேட்டர்ட் டு நான் இந்தியன்ஸ் பட் இட் இஸ் மோஸ்ட்லி கேட்டர்ட் டு ஐரிஷ் பீப்புள் அந்த மாதிரி. ஏன்னா ஓகே. அவங்களோட பேலட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கம்மி ஸ்பைசியா கொஞ்சம் அவங்களோட இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி. ஸோ பிரிட்ஜ் பிட்வீன் வாட் ஐரிஷ் பீப்புள் ஆர் யூஸ் டு ஈட்டிங் அண்ட் யூஆர் ஸ்லோலி இன்ட்ரடியூசிங் தெம் டு இந்தியன் ஃபுட். ஸோ அந்த மாதிரியும் சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஊருக்கு ஸ்பெஷலா இருக்கிறது சரவண பவன் இங்க இருக்கு, அஞ்சப்பருவும் இருக்கு. ஸோ அது ரெண்டும் இங்க இருக்கு. மத்த என்ன பிரான்ச்சைஸும் இங்க இல்ல. அயர்லாந்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது எவ்வளவு சுலபமா இருந்தது உங்களுக்கு? அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அங்க எப்படி? என்னோட அனுபவங்களும் மத்தவங்களோட அனுபவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஓகே. எனக்கு வந்து ரொம்ப சுலபமா கிடைச்சிருது வேலை. ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கே பர்சனலா நிறைய பேரை தெரியும் அந்த மாதிரி இங்க வந்துட்டு படிச்சுட்டு திருப்பியும் ஊருக்கு போனவங்க. பட் அட் த சேம் டைம் இங்க வேலை கிடைக்கிறதும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு
வேலை பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. லைக் வேலை கிடைக்கிறதும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம அங்க வந்து ஒரு மேனேஜர் லெவல்ல வேலை பண்ணியிருப்போம், இங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்டிங் ரோல்ஸ் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. உடனே ஈக்விவாலண்ட் ரோல் இங்க கிடைக்காது, கொஞ்சம் லோவர் லெவல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் பார்த்திருக்கேன். இங்க நெட்வொர்க்கிங்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதாவது ரெஃபரல்ஸ்க்கு இங்க எப்பவுமே மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நெட்வொர்க்கிங் பண்ணி நிறைய பேரை மீட் பண்ணுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, எஸ்பெஷலி இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேரை மீட் பண்ணி அவங்க வந்து வெவ்வேறு கம்பெனில ஒர்க் பண்ணி அவங்களோட ஒரு நெட்வொர்க் பண்ணிட்டு அவங்க மூலியமா வேலை கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நிறைய பேர் லிங்க்டின் தான் இங்க யூஸ் பண்ணுவாங்க வேலை தேடுறதுக்கு. ஸோ எப்பவுமே லிங்க்டின்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவுமே இருக்கும் அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரீஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இங்க ஜென்ரலி கிரேட் தான். ஃபிக்ஸ்டா ஒரு 40 hours a week தான் உங்க கான்ட்ராக்ட்ல யூஸ்வலா இருக்கும். இந்தியர்களும் தமிழர்களும் குறிப்பா பெரும்பாலா வேலை பார்க்கிற ஏதாவது துறைகள் இருக்கா? நம்ம ஊர் மக்கள் வந்து ரொம்ப டெக்ல தான் இருக்காங்க இங்க. சாஃப்ட்வேர், டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி, எஸ்பெஷலி டேட்டா சயின்ஸ்ல எனக்கு 2-3 பேரை தெரியும். அவங்க நிறைய இருக்காங்க இங்க வந்து. அந்த மாதிரி ஜாப்ஸ் ஆர் வெரி வெல் பெய்ட். அதனால டெக் இஸ் எப்பவுமே இந்தியன்ஸ் நிறைய பேர் பார்க்கலாம். தமிழர்கள்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லனாலும் இந்தியன்ஸ் நிறைய பேர் கண்டிப்பா பார்க்கலாம். அதே மாதிரி ஃபார்மாவும் அயர்லாண்ட்ல நிறைய மேனுஃபேக்சரிங்கும் இருக்கு, ஆஃபீஸஸும் இருக்கு. ஸோ ஃபார்மாவுலயும் நிறைய பேரை பார்க்கலாம். அதை தவிர ஃபைனான்சியல் ஃபர்ம்ஸ் எப்பவுமே இந்தியன்ஸ் பார்க்கலாம். பட் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லும்போது டெக் அண்ட் ஃபார்மா தான் நான் சொல்லுவேன். நம்ம கலாச்சாரத்தோட இணைஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அங்க கிடைக்கிறதா? குறிப்பா நான் எதை மீன் பண்றேன்னா, நம்ம பண்டிகைகளோ இல்ல நம்ம படங்கள் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அங்க கிடைக்குமா அயர்லாண்ட்ல? இங்க வந்த உடனே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இததான் தேடுவாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இந்தியா இருக்கும், இல்ல ஒரு பார்ட் ஆஃப் அந்த தமிழ். எக்ஸாக்ட்லி. ஸோ இங்க நிறைய கம்யூனிட்டி குரூப்ஸ் இருக்கும். ஸோ நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், அண்ட் நானே அப்படிதான் இருந்திருக்கேன். புதுசுல நிறைய வந்து அந்த மாதிரி கம்யூனிட்டி நம்ம நிறைய தேடுவோம், அண்ட் அதுலயே ஒரு பார்ட்டாவும் ஆகும். ஸோ இங்க வந்து நிறைய கல்ச்சுரல் பிளஸ் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் இங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு. பிளஸ் ஒரு லாங்குவேஜ் பேஸ்டும் இருக்கு. தமிழ் அசோசியேஷன், இல்லைன்னா தெலுங்கு அசோசியேஷன், மலையாளி அசோசியேஷன் அந்த மாதிரி கூட இருக்கு, பெங்காலி அசோசியேஷன் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கு. கம்யூனிட்டி குரூப்ஸ்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா விஹெச்சிசி, இஸ்கான், குருத்வாரா அந்த மாதிரி இங்க டப்ளின்ல அதுவும் நிறைய அந்த மாதிரி இருக்கு. ஸோ விஹெச்சிசின்றது வந்து ஹிந்து கல்ச்சுரல் சொசைட்டி அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அவங்க நிறைய வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் சொல்றோம்ல, சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி நிறைய, நவராத்திரி, தீபாவளி அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்னு கிடையாது, பட் இந்தியன்ஸ்க்கு அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அங்க வந்தா ஒரு லைக் மைண்டட் இண்டிவிஜுவல்ஸை பார்க்கலாம், எல்லாரும் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுறத பார்க்கலாம். அவங்க வந்து அவங்க ஒரு சாரி போட்டுக்கிறதோ இல்ல வேஷ்டி கட்டிக்கிறதோ பார்க்கலாம். பசங்க வந்து பட்டுப்பாவாடை, குட்டி வேஷ்டி, சட்டை கட்டிட்டு அந்த மாதிரி பார்க்கலாம். பாட்டு, டான்ஸ் அந்த மாதிரி நம்ம ஊருக்குன்னு இருக்கிற ஸ்பெசிஃபிக்கா நிறைய விஷயம் அங்க பார்க்கலாம். ஒரு ரூம்ல வந்து விக்கிரகம் அதெல்லாம் கூட இருக்கும். ஸோ சாமி கும்பிடுறதுலாம் கூட அதெல்லாமும் பண்ணிக்கலாம். இஸ்கானும் அதே மாதிரி தான். இஸ்கான் மூவ்மெண்ட் வந்து இந்தியாலயும் இருக்கு, சிமிலர் டு தட் டப்ளின்லயும் இங்க இருக்கு. குருத்வாராவும் இங்க இருக்கு. இன்ஃபேக்ட் குருத்வாரா வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா நான் இண்டியன்ஸே நிறைய பேர் போவாங்க. ஏன்னா அவங்களோட அந்த ஒரு அவங்களுக்கு வந்து ஃபுட்டு போடுறதுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் குருத்வாரா இல்லையா? ஸோ இங்க நிறைய பேர் வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயமா எடுத்துட்டு, சரி அங்க கூட ஒரு நல்ல வெல் குக்ட், ஹோம் குக்டு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்றத அவங்க இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு, நான் இண்டியன்ஸ்க்கே அந்த ஒரு இது இருக்கு. ஸோ அவங்களவே போவாங்க. ஸோ இங்க தமிழ் அசோசியேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு, லோக்கல் தமிழ் அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, தெலுங்கு அசோசியேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்கு. அவங்க வந்து இந்த அவங்களோட லோக்கல் பட் ஸ்பெசிபிக் டு தமிழ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க. லைக் டிபெண்டிங் ஆன்
இப்போ பெங்காலிஸ்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜா உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஸோ பெங்காலி அசோசியேஷன்ஸ் ஜென்ரலா அந்த சரஸ்வதி பூஜா அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் அவங்க இது பண்ணுவாங்க. தமிழ் அசோசியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் நியூ இயரும் இந்த நாட்டு நியூ இயரும் மேட்ச் ஆமா ஆகாது. நம்ம ஊர்து April 14th April ஆமா 13th அந்த ஆமா மாதிரி இருக்கும். ஸோ April 14th 13th அப்போ தமிழ் நியூ இயர் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சொல்லி ஒன்றும் இல்லை, பக்கத்துல இங்க ஏதாவது ஒரு ஹால் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஹையர் பண்ணி ஆம், ஆஹ் so, கொஞ்சம் நிறைய தமிழர்கள் வருவாங்க. அவங்களுக்கு வந்தோடனே கொஞ்சம் ஒரு பாட்டு, ஒரு சின்ன ஒரு பாட்டு செக்மெண்ட், ஒரு சின்ன ஒரு டான்ஸ் செக்மெண்ட் அந்த மாதிரி அவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணி, பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் ஹெல்ப் பண்ணி அவங்களும் வாங்க நீங்க பாடுங்க நீங்க ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விழா மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கோடை விழா நடக்கும், தமிழ் நியூ இயர் நடக்கும், பொங்கல் நடக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்பெசிபிக் ஒன்லி டு அந்த பர்டிகுலர் அசோசியேஷன். ஸோ அந்த மாதிரியும் இங்க கம்யூனிட்டி இருக்கு. தமிழ் படங்களை பத்தி கேட்டிருக்கீங்க. ஆமா இங்க வந்து தமிழ் படம் வந்து ரொம்ப நாள் ஓடாது. ஏன்னா தமிழ் பாப்புலேஷனுமே இங்க கொஞ்சம் கம்மி தானே, நம்ம ஊர் மாதிரி ஓடாது. பட் ஒரு வாரம் 2 வாரம் கண்டிப்பா அந்த மாதிரி ஓடும். அதே மாதிரி ஸ்மால் பிலிம்ஸ், ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் பிலிம்ஸ் தான் கொஞ்சம் இங்க சினிமா தியேட்டர்ல பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதுக்குன்னு இங்க ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு. சோ அந்த சினிமா தியேட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெம்பர்ஷிப் மாதிரி எடுத்துருவாங்க. ரொம்ப தமிழ் படம் நிறைய பாக்குறவங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப் ரொம்ப வசதியா இருக்கும். சோ அந்த மாதிரி மெம்பர்ஷிப் எடுத்துட்டு ஒரு ஸ்மால் பட்ஜெட் பிலிம்ஸ் கூட அந்த சினிமா அந்த பர்டிகுலர் தியேட்டர்ல மட்டும் கவர் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அயர்லாண்ட்ல ஃபுல்லா இருக்காது, எல்லா இடத்துலயும் இருக்குமான்னு கேட்டா அது கண்டிப்பா இருக்காது. பட் பெரிய சிட்டிஸ் இல்ல பெரிய டவுன்ஸ் எங்க சிக்னிபிகண்ட் பாப்புலேஷன் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல வந்து சின்ன பட்ஜெட் பிலிம்ஸ் கூட ஒரு நாள் 2 நாள் அட்லீஸ்ட் ஓடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்கிரீனிங் 3 ஸ்கிரீனிங் அது வரும். ஸோ தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி இங்க இருக்கணும்னா கூட பிலிம்ஸ் வைஸ்ல கண்டிப்பா முடியும். கொஞ்சம் எஃபர்ட். அந்த ஒரு பர்டிகுலர் தியேட்டர்ல தான் போகணும்னா அந்த தியேட்டரை நம்ம தேடிட்டு போகணும். அந்த டைம்ல எப்ப டிக்கெட் ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் இது பண்ணணும். பாக்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு கண்டிப்பா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சின்ன ஸ்கிரீன் சொல்லவே வேணாம், நம்மளுக்கு அந்த நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம்லாம் இங்கேயும் அதேதான் இருக்கு. சோ அது பிரச்சனை இல்லை. நிறைய கலாச்சார வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா, இந்தியாவுக்கும் அயர்லாண்டுக்கும், அதுவும் தமிழர்களா நம்ம அங்க போகும்போது கலாச்சாரம் வேறுபாடுங்கிறது நிறைய இருக்கதான் செய்யறது. ஏன்னா இந்தியான்றது ஈஸ்ட்ல ஒரு கண்ட்ரி, அயர்லாண்ட்ன்றது வெஸ்ட்ல ஒரு கண்ட்ரி. அதனால நிறைய கல்ச்சுரல் ஷாக்ஸ் நிறைய கண்டிப்பா இருக்கும், நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். என்னைக்காவது இங்க இறங்கினோடனே அன்வெல்கமா நான் ஃபீல் பண்ணதோ இல்ல அன்சேஃபா நான் ஃபீல் பண்ணதோ அந்த மாதிரி எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருந்தது இல்ல. ஒரு விஷயம் இங்க கண்டிப்பா சொல்லணும் அயர்லாந்து பத்தி அப்படின்னா, ஐரிஷ்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரைடு இருக்கும், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் எம்பத்தியும் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ரொம்ப ரேசிஸ்ட் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே வந்து கொலோனியல் ஹிஸ்டரி அண்ட் பிரிட்டிஷ் ஆப்ரேஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு 200 வருஷம்னா அவங்களுக்கு 800 வருஷம் இருந்திருக்கு. ஸோ அவங்களே வந்து நம்மளை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட கொலோனியலைசேஷன் ஹிஸ்டரியும் நம்ம கொலோனியலைசேஷன் ஹிஸ்டரி கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் அக்ரெசிவான ஒரு இதுதான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் எம்பத்தி வித் மைனாரிட்டி இருக்கும். தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் தே ஆர் வெரி வில்லிங் டு லேர்ன். நீங்க முன்னாடியே வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் பத்தி சொன்னீங்க, மருத்துவ வசதிகள் வந்து இந்த ஊர்ல நேவிகேட் பண்றது கொஞ்சம் ஒரு சவால் தான் அப்படிங்கிறது. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இங்க வந்து நம்மளுக்கு வந்து டைரக்டா ஜிபி கிட்ட தான் போக முடியும், ஜெனரல் பிராக்டிஷனர் கிட்ட தான் போக முடியும். ஜிபி வந்து கன்வின்ஸ் ஆன உடனே தான் ஓகே இவங்களுக்கு கேஸ்ட்ரோ கிட்ட போகணும், இவங்களுக்கு நெஃப்ரோ கிட்ட போகணும், இவங்களுக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணும், ஆன்காலஜிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்னு ஜிபி வந்து அவங்களோட டெஸ்ட் எடுத்துட்டு அவங்களால அதை சால்வ் பண்ண முடியலன்னா தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. ஸோ ஜிபி ரெக்கமெண்டேஷன் இல்லாம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நம்ம போக முடியாது. எவ்ரி பர்சன் இன் அயர்லாந்து வந்து அட்லீஸ்ட் ஒரு ஜிபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ நான் ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா முதல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நம்மளுக்கு ஒரு ஜிபி தான். இங்க வந்து இன்சூரன்ஸ் இல்லாம நம்ம இங்க சர்வேவே ஆக முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு இமிகிரண்டா இங்க வரோம்னா இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம இங்க இருக்கவே முடியாது. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ஒரு ஜிபி கிட்ட எனக்கு வயிறு வலின்னு போகணும்னா கூட அவங்க இன்சூரன்ஸ் இருக்கான்னு தான் கேட்பாங்க. நம்மளுக்கு இந்தியால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது.
சோ இங்க எனக்கு வந்த புதுசா அது ஒரு பெரிய மாற்றமா இருந்தது. ஒரு இன்சூரன்ஸ் இல்லாம இங்க எதுவுமே இது நடக்காதுன்றது. ஆமா. சோ இன்சூரன்ஸ் இருக்கணும், அந்த ஜிபியோட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இங்க வந்து வெயிட் டைம்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரலா ரொம்ப ஜாஸ்தி. அன்லெஸ் எமர்ஜென்சியா இருந்தா மட்டும்தான் வெயிட் டைம்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாகும். நீங்க இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசங்களும் ஒற்றுமைகளும் என்னன்னு சொல்லுவீங்க? சைஸ் ஆஃப் த கண்ட்ரின்றதுதான் பெரிய ஆமா. வித்தியாசம். இந்தியா மேப்ல அயர்லாந்து இத்தனோண்டு பாப்புலேஷன் சைஸ் ஆஃப் த கண்ட்ரி இஸ் வெரி ஸ்மால், வெரி டைனி. அந்த ரீசன்னால நிறைய ரிசோர்சஸ் வந்து நிறைய விஷயம் நம்ம இந்தியால எனக்கு பழகின நிறைய விஷயம் இங்க எனக்கு நிறைய விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பேங்கிங் சிஸ்டம் நம்ம ஊர்ல வந்து யூபிஐ வந்ததுல இருந்து கடைக்கு போறேன்னா கையில காசு இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. போன் ஆமா. இருந்தா போதும், ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிடலாம். கூகுள் பே, போன் பே, என்ன ஆப் யூஸ் பண்ணாலும் போன் பண்ணி பே இது போன் ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிடலாம். அந்த ஆமா. மாதிரி யூபிஐ வந்து கொஞ்சம் யூபிஐ மாதிரி ஒரு கான்செப்ட் இங்க இல்ல. ஆப்பிள் பே இங்க இருக்கு, அதே மாதிரி ஓகே. வாலெட் வச்சு பே மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் யூபிஐ கான்செப்ட் இங்க இல்ல. இங்க வந்து பேங்க் ஆஃப் அயர்லாந்து ஒரு பெரிய பேங்க் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அங்க ஒர்க் பண்றா. அவங்க சொன்னாங்க அவங்களோட சிஇஓ வந்து இந்தியா வந்த இதுல வந்து அவங்க யூபிஐ பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கே வந்து ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸும் கம்மி. இந்தியால வந்து நடக்கிற பாப்புலேஷனுக்கு இருக்கிற ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் அயர்லாந்துல இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்னே இல்லை, பட் டிரான்சாக்ஷன்ஸே ரொம்ப கம்மின்றதுனால அவங்களுக்கு யூபிஐ வந்து ஒரு பெரிய இதுவா இருந்தது. ஸோ யூபிஐ வந்து நம்மளுக்கு வந்ததுல இருந்து அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்சஸ், பேங்கிங் ரிலேட்டடா, ஃபைனான்ஸ் ரிலேட்டடா சில டிஃபரன்சஸ் வந்து இங்க எனக்கு ரொம்ப ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சுது. அதே மாதிரி டெலிவரி ஆப்ஸ், டன்சோ, செப்டோ, அந்த மாதிரி நிறைய, பிக் பாஸ்கெட், அந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ஸ், நம்மளுக்கு கன்வீனியன்ஸ்க்கு நிறைய ஆப்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆப், அந்த மாதிரி கன்வீனியன்ஸ் எல்லாம் இங்க கிடையாது. ஏதாவது வேணும் அப்படின்னா இறங்கி போய் வாங்கணும். அதே மாதிரி கடைன்றது இந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் இருக்கும். அந்த டைம், அந்த நாள்ல நம்ம கரெக்டா போனாதான் அது கிடைக்கும் நம்மளுக்கு. பட் தட் பீங் செட், சிமிலாரிட்டிஸ் வந்து கொஞ்சம் இங்க இங்க ஃபியூ சிமிலாரிட்டிஸும் இருக்கு. கல்ச்சரல் ப்ரைட் ரொம்ப ஸ்ட்ராங். ஐரிஷ்க்கும் நம்ம ஐரிஷ் அப்படின்றது நல்ல கல்ச்சரல் ப்ரைட் இருக்கு. இந்தியன்ஸ் சொல்லிக்கவே வேண்டாம், இந்தியன் நானு, தமிழியன் நானு அப்படின்னு எப்பவுமே ஒரு கல்ச்சரல் ப்ரைட் இருக்கும். ரிலீஜன் வந்து இட் பிளேசஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இங்க. இது வந்து பிரைமரிலி ஒரு கேத்தலிக் கண்ட்ரியா தான் இருந்தது. நம்ம ஊர்லயும் ரிலீஜன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சென்னையை பத்தி நீங்க ரொம்ப மிஸ் பண்ற விஷயங்கள் என்ன? மிஸ் பண்ற விஷயம்னா நம்பர் 1 வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். வெளிநாட்டுக்கு நிறைய பேர் வேரியஸ் ரீசன்ஸ்க்காக வருவாங்க. தொழிலோ இல்லைன்னா படிப்போ, ஏதோ ஒரு ரீசன்காக வருவாங்க. ஆனா அவங்க வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ விட்டுட்டு தான் இந்த ஊருக்கு வராங்க. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் அஸ் எப்பவுமே அங்க நம்ம விட்டுட்டு போன மாதிரி தான் இருக்கும். திரும்பி பார்த்தா அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, சித்தப்பா, சித்தி, பெரியமா, பெரியப்பா எல்லாரும் இருப்பாங்க. கசின்ஸ், நம்ம சிப்ளிங்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுமே வந்து 1 2 கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க எப்பவுமே. ஸோ நம்ம சுத்தி நிறைய பீப்புளை நம்ம விட்டுட்டு போறோம். ஸோ இங்க யாருக்கு இந்த கேள்வி கேட்டாலுமே கண்டிப்பா பீப்புளை தான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினா, ஒரு ஆன்சரா நாங்க சொல்லுவோம். என்ன மைக்ரண்டா இருந்தாலும், லைக் என்ன ஊர்ல இருந்து என்ன ஊர் போனாலுமே பீப்புள் தான் ஒரு நம்பர் 1 ஆன்சரா இருக்கும். 2வது ஆஸ்பெக்ட் வந்து சாப்பாடு. நம்ம ஊரு சாப்பாடு இங்க கிடைக்கும்னு நான் சொன்னேன். ஆனா நம்ம ஊர்ல கிடைக்கிற சாப்பாடு மாதிரி இங்க கிடைக்காது. சோ என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ற ரசத்துக்கும், எங்க அம்மா பண்ற ரசத்துக்கும், என் பாட்டி பண்ற ரசத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இதே நான் என் ஊர்ல இருந்தேன்னா நான் வந்து கையை தூக்கி நானே எனக்குன்னு பண்ண மாட்டேன். நான் போனாலே அம்மா சரி உனக்கு இது பிடிக்கும், நான் ரசம் பண்றேன், உனக்கு இது பிடிக்கும், தக்காளி தொக்கு பண்றேன், வெத்தக்குழம்பு பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. அந்த ஃபுட் வந்து இங்க எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஹோட்டல் மிஸ் பண்றது அதெல்லாமும் செகண்டரி தான். ஆனா வீட்டுல பண்ற ஒரு உணவு, வீட்டுல பண்ற ஒரு சாப்பாடு, அது வந்து வீடு சமையல் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அங்க வந்து நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, அந்த ஃபெஸ்டிவல் ஒரு அந்த ஃபங்க்ஷன் வரும்போது அன்னைக்கு வந்து நம்மளுக்கு லீவ் கிடைக்கும். அன்னைக்கு அதுக்கு ரிலேட்டடா முன்னாடி நாள்ல இருந்து நம்ம வீட்லயே வந்து ஜக ஜக ஜகன்னு அடுத்த வேலை இருக்கும். இது பண்ணு, இலைய வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா,
இந்த பண்ணு அதை பண்ணு ஆமா நிறைய ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு சின்ன பூஜை பண்றோம்னா கூட ஒரு நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ், நிறைய சாப்பாடு ரிலேட்டடா நிறைய இருக்கும். நிறைய மாவளம் மாட்டுறது அந்த மாதிரி நிறைய ஆமா. இருக்கும். அந்த மாதிரி ஒரு இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீவே கிடைக்காது. ஸோ ம். தமிழ் நியூ இயர்னு இருக்கும். இந்தியால வந்து நம்ம தமிழ் நியூ இயர் சென்னையில இருக்கும்போது செலிப்ரேட் பண்றோம், இல்ல பொங்கல் அப்ப செலிப்ரேட் பண்றோம். அது 3 நாள் லீவ் இருக்கும். ஆனா அதுக்கு வரத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் பொங்கல் வரப்போகுது அப்படின்னு. ஆமா. சோ நம்மளே ஒரு ஆன்டிசிபேஷன்ல இருப்போம். பொங்கல் வரப்போறது, இததான் சாப்பிட போறோம், இந்த படம் ரிலீஸ் ஆக போறது, இததான் பண்ண போறோம், ஆமா. புது ட்ரெஸ் போட்டுக்க போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு. இங்க வந்து ஒரு தடயமே தெரியாது. ஜனவரி 15th or ஜனவரி 16th இட்ஸ் ஜஸ்ட் another டே. அது வெட்னஸ்டே வருதா, ஃப்ரைடே வருதா, தேர்ஸ்டே ஆமா. வருதா, அது ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு நாள் தான். அன்னைக்குன்னு ஒரு லீவ் கிடைக்காது. அன்னைக்குன்னு அது ஸ்பெசிஃபிக்கா சம்டைம்ஸ் வீக் டேவா இருந்ததுன்னா பண்றது ரொம்ப ஏதாவது கஷ்டமா இருக்கும். லைக் அன்னைக்குன்னு பொங்கல் பண்றதோ, லைக் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் இனிப்பு பொங்கல் பண்றதோ, இல்லைன்னா ஆஹ் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஆமா. ஸ்பெசிஃபிக்கா நம்ம அன்னைக்குன்னு ஏதாவது ஒரு சடங்கு பண்றோம்னா கூட, சாப்பாடுன்னு கூட இல்ல சடங்கு பண்றோம்னா கூட அன்னைக்கு பண்றதே லீவ் கிடைக்கலன்னா பண்றதே கஷ்டமா இருக்கும். ஆமா. லீவே ஜெனரலா அன்னைக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி அயர்லாண்ட்ல ஆபீஸ்ல லீவ் கிடைக்காது. ஸோ லீவ் போட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் ஐ ஹாவ் டு சே the 3 points தான்: ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட், ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது ஓகே. மூணும் நம்ம கண்டிப்பா மிஸ் பண்றேன். அயர்லாந்து போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நான் வந்து இந்த பாயிண்ட் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த பாயிண்ட் இந்த டைம்ல சொல்லிதான் ஆகும். ஏன்னா வெதர்ன்றது வந்து ஆமா. எல்லாரும் வந்து டெம்பரேச்சரா 8 டிகிரி இருக்கு, 5 டிகிரி இருக்கு, 2 டிகிரி இருக்கு, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். இங்க வந்து அந்த ரியாலிட்டி ஹிட் ஆகும் போதுதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு அன்பிரிப்பேர்டா இருந்திருக்கோம்னு. நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் பார்த்திருக்கவே மாட்டோம். ஆமா. எக்ஸ்ட்ரீம் குளிர் அன்லெஸ் இன் சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இருக்கலாம், குளிர் இருக்கலாம், ஆனா எக்ஸ்ட்ரீம் குளிர் பார்த்திருக்க மாட்டோம். நம்மளும் வார்மர் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா உள்ளன் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம், எல்லாம் ட்ரை பண்ணுவோம். பட் பழகுறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் ஹவுசிங். இங்க வரும்போது நிறைய பேர் அயர்லாண்டை பத்தி வரதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய வீடியோ பார்ப்போம், நிறைய பிளாக் ஏதாவது படிப்போம். நம்ம ஹவுசிங்கிறது நம்ம பொதுவா வர ஒரு கம்ப்ளைண்ட் தான். இங்க நம்பர் ஆஃப் ஹவுசஸ்க்கு இருக்கிற டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் ஒரு மேட்சே இல்லை. அந்த நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வந்து பத்தாததுனால ரெண்டே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுது. இது வந்து எஸ்பெஷலி ட்ரூ இன் சிட்டிஸ், பெரிய சிட்டிஸ் லைக் டப்ளின், கால்வே, அந்த மாதிரி கார்க், அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்ல இருக்கிறது. அதுவும் சிட்டி சென்டர் பக்கத்துல நிறைய. கொஞ்சம் தள்ளி தள்ளி போக போக வீடுகள் நிறைய கிடைக்கும், ரெண்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது நிறைய பேரு இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் அந்த மாதிரி இப்போ இன்டேக் செப்டம்பர் 2025 இன்டேக், இல்லைன்னா செப்டம்பர் 26 இல்ல ஜான் 26 இன்டேக்லாம் வர நிறைய பேர் வந்து எங்களை வந்து ரீச் அவுட் பண்ணி கேட்பாங்க, என்ன வீடு இங்க பிரச்சனையா இருக்கே, என்ன இது அப்படின்னு. அதுவே வந்து நிறைய பேரை ஸ்டாப் பண்றது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க ஒரு ஒரு பெரிய இட்ஸ் ஆஃபன் ரிக்வயர்ட் ஃபார் ஜாப்ஸ். ஃபைனல் பாயிண்ட் வந்து எப்படின்னா, கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றது ரொம்ப குரூஷியல். எல்லாமே நம்மளே பண்ணணும்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு 4 பேரை ஹெல்ப் கேட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்குமே இப்படிதான் பண்ணணுமா, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்னா இப்படி பண்றதுதான் பெட்டர். கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து ரொம்ப குரூஷியல். ஸோ நீயா நிறைய விஷயம் பண்ணணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. ஹெல்ப் கிடைக்கும் போது அதை அவைல் பண்ணிட்டு பண்ணா உனக்கும் ஈஸியரா இருக்கும் அப்படின்றதுதான். ஆமா. உங்களோட பேசினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப கண்டிப்பா எங்க நன்றி. நேயர்களுக்கு இது ரொம்ப உதவும்னு நம்புறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.